ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் மைண்ட்செட் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட ஸ்கூல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து ஸ்கூல் டேஸில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டுருக்கோம். அதாவது நிறைய எஜுகேஷனாக இருக்கட்டும், சின்ன பிள்ளையிலேருந்து தான் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கற்றுட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கூலில் வந்து என்ன விஷயம் வந்து சொல்லித்தர்றாங்க, எந்த விஷயத்தெல்லாம் சொல்லித்தரல அப்படின்றத அதுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா ஒரு ஸ்கூல் டேஸில் இருந்து தான் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லித்தராங்கன்றப்போ நம்ம லைஃபுக்கு தேவையானதை வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து இன்னும் சொல்லித்தராங்களா ஸ்கூல் டேஸில் அப்படின்றதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டோட வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபைடாக இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்னஸாக இருக்கட்டும், ஒன் சேவிங்ஸ், உங்களோட டோர் ஸ்டெப்லேயே வந்து டெலிவரி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ஷாப் பண்ணலாம். அப்புறம் பைமோட்டோட ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக வந்து ஷாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம்லெஸ் ஷாப்பிங், அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியிலலாம் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது இது வந்து லாங்காக வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஷாப்பிங் வந்து ஸ்ட்ரீம்லெஸ்ஸாக வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா க்ராக்கரி ஷாப்பிங் வந்து சூப்பராகவும் ஈஸியாக அந்த மாதிரி ஷாப்பிங் நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஆஃபர்ஸ், அப்புறம் உங்கள் கையிலே வந்து இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் டெலிவரி, அப்புறம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கன்வீனியன்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்மார்ட்டாக வந்து பைமோட் ஆப்பாக யூஸ் பண்ணணும். அதாவது இதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி பைமோட் ஆப் வந்து ப்ராப்பராக நீங்கள் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேஷில் அந்த மாதிரி ஃப்ரீ, அப்புறம் ஷாப்பிங்க்கு ஒரு ஸ்டாப் சொல்யூஷன் அந்த மாதிரி. சரிங்களா? நீங்கள் வெளியில் வேண்டியிருக்கீங்களோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் வாங்குற மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சொல்யூஷன்ன்றது கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப் பண்ணுறதுக்கும் நிறையா சேவ் பண்ண முடியும். அதாவது இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நிறையா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிடணும். எவரி பர்ச்சேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்களா? அதனால் இது வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அஃப்லேட் இந்த மாதிரி இன்வைட் ஃப்ரெண்ட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் இந்த மாதிரி கூட அதுலேருந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? அந்த மாதிரி தான் அஃப்லேட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி கூட இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. நிறைய கேட்டகரியில் இந்த மாதிரி கூட அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அஃப்லேட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய கேட்டகரியில் வந்து ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பைமோட்டா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் வந்து என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு ஒர்க் ஃபார் மணி, அதாவது நம்ம வந்து பணத்துக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லுவாங்க. நிறைய அவங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல்லையே இருக்கட்டும், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா படித்தா நல்லா வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, நல்லா படித்தா நல்லா வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா ரேர் தான். சரிங்களா? நல்லா படித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ வேலை கிடச்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது. சரிங்களா? படித்த அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கு தாண்டி கிடைச்ச வேலையை தான் நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த மாதிரி தான் நிறைய பீப்புள் வந்து இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு பிடிச்ச வேலை கிடைக்காம ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம், ஸ்ட்ரகிள்ஸ், மணி ப்ராப்ளம், அதனால அவங்களுக்கு நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்ச வேலையை தான் பார்த்துட்ருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி பீப்புள் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாகவே இருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மைண்ட் செட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பீப்புளோட மைண்ட் செட் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் அவங்களாம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி, ஏதாவது ஒரு ஜாப், நார்மல் ஜாப்பில் போயிட்டு வேலைக்கு போயிட்டு லைஃப்பில் அவங்களாம் ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் சொல்லித்தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
ஹவு டு ஃபிட் இந்த சிஸ்டம், அதாவது நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதாவது நீங்கள் ஸ்கூலில் இருக்கிறீங்கன்னா அந்த கரெக்ட் டைமுக்கு ஸ்கூலுக்குள்ளே இருக்கணும், அந்த டைமுக்கு தான் போகணும். அப்புறம் எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கணும். ஒரு சிஸ்டம்ன்றது ஸ்கூல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, நீங்கள் ஒரு ஒர்க் போகிறீங்கனாலும் அடுத்து நீங்கள் எங்கே போகிறீங்கனாலுமே அந்த சிஸ்டம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, இதை எல்லாத்தையும் தான் அவங்க வந்து ஸ்கூலில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. சரிங்களா, அந்த சிஸ்டத்தை எப்படி வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாமே ஸ்கூலில் இருந்தால் சொல்லித் தருவாங்க. சரிங்களா, இந்த இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கூலில் தான் மோஸ்ட் வந்து சொல்லித் தருவாங்க. சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன மாதிரிலாம் சொல்லித் தருவாங்க அப்படின்னா, அதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு சயின்ஸை பற்றியே இருக்கட்டும், சோசியல்ஸை பற்றி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெப்போலியன் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு இம்பார்ட்டன்ட் நேமை கொடுத்து அவங்க எப்போ பிறந்தாங்க அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்களா, அதாவது எந்த வருஷம் பிறந்தாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் நிறையா வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாமே அவங்க வந்து நிறைய ஸ்கூல்லலாம் அவங்கள வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயத்த வந்து நீங்களும் ஸ்டடி பண்ணுவீங்க, அதை எக்ஸாம் வைப்பாங்க. சரிங்களா, யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வச்சு அவங்களோட அதாவது அவங்களோட நாலேஜ், அதாவது அவங்களோட அறிவு வந்து அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்றதை வந்து நம்ம எக்ஸாம் வச்சு வந்து யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. சரிங்களா, ஏன்னா எல்லாரோட பிரெயினுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கவே செய்யாது. சரிங்களா, அதுதான் உண்மை. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி வச்சு நம்ம வந்து நல்லா படிக்கிறவங்களும் அறிவாளி, நல்லா படிக்கிறவங்களும் முட்டாள்ன்ற மாதிரி அவங்க வந்து செஸ் பண்ணி அவங்களோட ரொம்ப அவங்க வந்து இது பண்ணுவாங்க. சரிங்களா, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. சரிங்களா, அந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா படிக்காதவங்களுமே சாதிச்சிருக்காங்க, படித்தவங்களுமே ஃபெயிலியரும் ஆகிருக்காங்க. சரிங்களா, அப்போ வந்து யாரையும் நம்ம வந்து இதை மட்டுமே வச்சு ஜட்ஜ் பண்ணவே கூடாது. சரிங்களா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட பிரெயினுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கும். சரிங்களா, அதாவது அப்துல் கலாம் சார் கூட ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அதாவது லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூல் பெஞ்சோட லாஸ்ட் பெஞ்சஸில் தான் அவங்க வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி கூட அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அது வந்து உண்மை தான். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக சக்ஸஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்கூலில் வந்து ஃபெயிலியர் இந்த மாதிரிலாம் ஆனவங்க தான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் ஆயிருப்பாங்க. சரிங்களா, இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருப்பாங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். நிறையா ஃபார்முலா இந்த மாதிரிலாம் அதாவது செயல்பட்டு எப்படி வரையறுப்பது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காமனாகவே ஸ்கூலில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்களா. நீங்கள் அவங்களுக்கு ஸ்கூல்னு என்னென்னலாம் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து இப்போ நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிட்ருப்பாங்க. அதாவது எப்படின்னா ஸ்கூல் ஸ்டேஜில் வந்து ஒரு விஷயங்கள் வந்து அவங்க வந்து லேர்ன் பண்ணுவாங்க. சரிங்களா, ஆனால் அந்த இடத்துல வந்து அப்புறம் நெக்ஸ்ட் வந்து காலேஜ் படிக்கும்போது நிறைய விஷயம் தான் லேர்ன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க எப்போ வந்து லைஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்னா அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஏதாவது ஜாப் இல்லாமல் இருப்பாங்க பார்த்திங்களா, அப்போ தான் அவங்களோட லைஃப் வந்து அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து டைம்ன்றது கண்டிப்பாக இருக்கவே செய்யாது. சரிங்களா, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஃபேமிலி சைடில் இருந்தும் நிறையா வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. வேலை செய்யாமல் வீட்டிலே இருக்குது அப்படின்ற மாதிரி நிறையா பேரோட வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா திட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்லாம். சரிங்களா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டேஸ்லேயே அவங்களோட டைம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இதாக பயன்படுத்திக்கணும். சரி, அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தெல்லாம் ஸ்கூலில் வந்து சொல்லித்தர மாட்டாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு ஹேண்டில் மணி. நீங்கள் பணம் வச்சுருக்கீங்கன்னா அந்த பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லலாம் சொல்லித்தர மாட்டாங்க. சரிங்களா, அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்கன்னா அந்த பணத்தை எப்படி யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் வந்து பணத்தை வேஸ்ட் ஆகிடுவீங்க. அதாவது எப்படின்னா ஒரு ஓட்ட தெரியாதவங்கக்கிட்ட ஒரு லாரியோ பஸ்ஸையோ கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே சேம் அதே தான். இதுலேயுமே அந்த கான்செப்ட் தான் ஒர்க் ஆகும். சரிங்களா, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு பணத்தை எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சால் தான் அதை வந்து உங்களோட உருவாக்க முடியும். சரிங்களா, நான் ஒரு சிம்பிளாக சொல்லியிருந்தேன்னா
இப்போது ஒரு ஓட்ட தெரியாதவங்ககிட்ட ஒரு டிரைவிங் தெரியாதவங்ககிட்ட ஒரு பஸ்ஸோ லாரியை கொடுத்தா அவங்க போய் அந்த பஸ்ஸை வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு லாஸ் தான் ஆகும் சரிங்களா. இது நல்லா ஒரு டிரைவர் நல்லா எக்ஸ்பீரியன்ஸான டிரைவராக இருக்கட்டும், அந்த மாதிரி டிரைவரை போட்டிங்கன்னா அவங்க வந்து ப்ராப்பராக ஓட்டுவாங்க. அதனால் பிஸ்னஸும் டெவலப் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா மல்டிபிள் அந்த ஒரு லாரியை வச்சே நிறைய இன்னும் லாரியை வாங்குவாங்க சரிங்களா. இதுதான் சிம்பிளான கான்செப்ட்டு. பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது தெரிஞ்சாலே போதும் சரிங்களா. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், அதாவது எப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து சொல்லித்தர மாட்டாங்க. அது ரொம்பவே முக்கியம். ஆனால் பணம் அதிகம் சம்பாதிக்கணுன்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பில் வந்து பண்ணவே முடியாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூலில் சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியே தர மாட்டாங்க சரிங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ ரொம்பவே முக்கியம். எப்படி நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அப்புறம் தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு மேனேஜ் யுவர் டைம் சரிங்களா. டைம்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. உங்களுக்கு உங்களோட டைம் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக மேனேஜ் பண்ண தெரியலனா நீங்கள் உங்களோட லைஃப்பை வந்து லாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா. அதனால் உங்களோட டைம் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. சப்போஸ் தெரியாமல் இருக்கிறீங்கன்னா இனிமேலாவது உங்களோட டைம் வந்து வேல்யூவலாக ஃபஸ்ட்டு உங்களோட செல்ஃபுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களோட டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ஜாப்பாக இருக்கட்டும், நீங்கள் நிறைய ஹவர்ஸ் வந்து இன்னொருத்தவங்களுக்காண்டி ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டைம் வந்து இந்த டைமுக்குள்ளே இந்த ஒர்க்கை பண்ணி முடிக்கணும் அந்த மாதிரி. இப்போது உங்களுக்கு ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேபிள்லாம் இந்த டைம் டேபிள்லாம் போட்டிருப்பாங்களா, அந்த டைம் டேபிள் எதுக்குன்னா அந்த இருக்கிறது எல்லாத்தையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் சரிங்களா. சேம் அதே சிஸ்டத்தை தான் நீங்களும் உங்களோட டைம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு டைம் டேபிள்ன்றது எப்படின்னா இந்த டைமுக்குள்ளே இவங்க இருக்கணும். அதாவது இப்போது ஒரு பீரியடு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் இந்த டைம்ன்ற மாதிரி பிடிச்சி வச்சுருப்பாங்களா, சேம் அதே மாதிரி தான் உங்களோட லைஃபுக்கும் உங்களோட டைம் வந்து நீங்கள் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு இன்வெஸ்ட் மணி, பணத்தை எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க சரிங்களா. ஏன்னா ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் டீச்சருக்கு மந்த்லி சேல்ரி சரிங்களா. அப்படின்றப்போ அவங்க எப்படி வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றியாக இருக்கட்டும், பேசிக்கை பற்றி எப்படி சொல்லி தருவாங்க. அதாவது இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்சன் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100க்கு வந்து பார்த்திங்கன்னா 50 தான் அவங்களால வந்து ஸ்கோர் பண்ண முடியுது. அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100% பார்த்திங்கன்னா அவங்களால எப்படி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள எஜுகேட் பண்ண முடியும். இதுதான் லைஃபோட லெசன்ன்றது சரிங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பணம் சம்பாதிச்சிருப்பாங்கள்ல, அதாவது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நிறைய விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்களோட நாலேஜிலேருந்து தான் நம்ம வந்து கற்றுக்கிறோமே தவிர இந்த பூர் ஃபேமிலியில் இருக்கிறவங்க, மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட வந்து நீங்கள் இருந்து எந்த விஷயத்தையுமே கற்றுக்கிறவே முடியாது சரிங்களா. அவங்கக்கிட்ட இருந்து ஒர்க் பண்ணுறதை மட்டும்தான் கற்றுக்கிற முடியும். எப்படி மணிக்காண்டி ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி மட்டும்தான் கற்றுக்கிறவே முடியும் சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் சக்ஸஸ், அதாவது நீங்கள் லைஃப்லேருந்து எப்படி சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஸ்கூல்லலாம் சொல்லியே தர மாட்டாங்க சரிங்களா. சக்ஸஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியே தர மாட்டாங்க சரிங்களா. அதெல்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நீங்களாக தான் கற்றுக்கிற முடியும். நிறையா பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்ட இருந்தால் இருக்கட்டும், நிறைய எஜுகேஷன்ஸ் கோர்சஸ், ஆன்லைன் கோர்சஸ்லாம் அந்த மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் வந்து பெரிய பெரிய எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு மெத்தடை சூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து தான் நீங்கள் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியணும், அதையும் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். உங்களோட சஜஷனும் நீங்கள் வந்து சொல்லலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நானும் அதை மென்ஷன் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.